தோசையில நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அதுலயும் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான தோசை தான் செய்ய போறோம். கர்நாடகால தொடங்கி இந்திய லெவல்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு தோசை வெரைட்டி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது. என்னன்னு பாத்தீங்கன்னா மைசூர் மசாலா தோசை. இந்த தோசை ரெடி பண்றதுக்கு தோசை மாவை தோசை தவால நைஸா பரத்தி எடுத்துட்டு அதுல வெங்காயம், மிளகாய் இதெல்லாம் சேர்த்து அரைச்ச ஒரு யூனிக்கான சட்னியை மேல தடவி எடுத்துட்டு அதுக்கு மேல உருளைக்கிழங்கு மசாலா வச்சு தோசையை மடிச்சு சூப்பரா சாப்பிட போறோம். ஃபர்ஸ்ட் இந்த தோசைக்கு தேவையான சட்னி ரெடி பண்ணிடலாம். சட்னி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஹாட்டான பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுமே 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு இதை ரெண்டையும் எண்ணெயில் லைட்டாக வறுத்தெடுத்துக்கோங்க. இதுக்கு கூட 8 சின்ன வெங்காயம், 6 பல் பூண்டு இதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு இதோட 5 காஞ்ச மிளகா சேர்க்க போகிறேன். மிளகாயோட காரத்துக்கு ஏற்றபடி 3லேருந்து 5 மிளகா சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் காஷ்மீரி மிளகா யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாட்டும் காரம் கம்மியாட்டம் இருக்கும். தேவைப்பட்ட அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது இதோட ஒரு துண்டு புளி, சட்னிக்கு தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் வறுத்து எடுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்டாட்டு அரைச்செடுக்க போகிறோம். நமக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு ஹாட்டான பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுமே 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சிட்டு இருக்கு. இதுக்கு கூட 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்தது இதோட ஒரு முழு மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதோட சேர்த்துடலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு சின்ன துண்டு இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதையும் இதோட சேர்த்துடலாம். நீள நீளமாக கட் பண்ண ஒரு வெங்காயம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் எல்லாம் வதங்கின பிறகு நம்ம இதோட உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறோம். நான் ஏற்கனவே 3 உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கிறேன். அதை நம்ம இதோட சேர்க்க போகிறோம். மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இது கூட 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், மசாலாக்கு தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா இருந்து வேகட்டும், இன்னும் கெட்டியாகணும். நம்ம உருளைக்கிழங்கு மசாலா இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம தோசைக்கு மேலே வைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குது. நம்ம ஏற்கனவே சட்னியும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். தோசை மாவு ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்க்கறனால நம்ம தோசை கோல்டன் ப்ரௌன் கலரில் சூப்பராக வரும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ஹாட்டான தோசை தவா எடுத்துருக்கிறேன். இதில் 1 கரண்டி மாவை மெல்லமாக ஊற்றி நைஸாக பரத்தி எடுத்துக்கோங்க. தோசைக்கு கிறிஸ்பினஸை கொடுக்கறதுக்காக மேலே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க ரெட் சட்னியை தோசை ஃபுல்லாக தடவி எடுக்க போகிறோம். சட்னி அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம தோசை கிறிஸ்பியாக வெந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு பிறகு நம்ம சட்னி அப்ளை பண்ணால் போதும். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம சட்னி அப்ளை பண்ணிடலாம். இதே மாதிரி சட்னி அப்ளை பண்ணிட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கு மசாலாவை தோசையோட ஒரு சைடில் மட்டும் விரிச்சு வச்சிடலாம். அவ்வளோதான், நம்ம சூப்பரான மைசூர் மசாலா தோசை ரெடி ஆயிடுச்சு. இதை ஃபோல்ட் பண்ணி சாப்பிட வேண்டியது தான் பாக்கி. ஒரு சைடு அப்படியே ஃபோல்ட் பண்ணிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இதை சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும்.
மேலே கிறிஸ்பியான தோசை, உள்ள சட்னி, உருளைக்கிழங்கு மசாலா எல்லாம் சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா சாண்டி ஃபுட் ரெசிபி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.